ஆணாதிக்கத்திற்கு கொத்தடிமையாய் வளைந்து போனவள் இன்று ஆண்கள் மட்டுமல்ல அகிலமே ஒற்றுக்கொள்ளும் வீராங்கனை ஆகிவிட்டாள் பெண். பெண்கள் நடைமுறையில் நிறைய சாதனைகளை செஞ்சுட்டு தான் வராங்க. ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு கப் சாம்பியனாக இருக்கட்டும், அப்புறம் இந்த சென்னையில் ஃபேமஸ் ஆகிட்டு வர கன்னிகா நகர் கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபடி வீராங்கனை அவங்களும் இருக்கட்டும். இதே மாதிரி நிறைய சாதனைகள், கல்வித்துறை இருக்கட்டும், விளையாட்டுத்துறை, தொழில்துறை, இந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய சாதனைகளை செஞ்சுட்டு தான் வராங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான அநீதி அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாக நடக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடெண்ட், பாலியல் வன்கொடுமை, அதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி, அதுக்கு முன்னாடி கொல்கத்தாவில் நடந்த அந்த பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு அநீதி, நிர்பயா இப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எதிரான அநீதிகள் ரொம்ப யதார்த்தமாக நடக்குது. அதை தாண்டி வரதட்சணை கொடுமை, இது இல்லாமல் பெண்களுக்கு தரக்கூடிய உரிமைகளை தர மறுக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் அப்படின்றது இன்னும் நிறைய இடங்களில் சாத்தியமில்லாத ஒன்று. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான அநீதிகள் அங்காங்கே அதிகமாக நடந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாமே மாறணும் அப்படின்னா அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி அநீதிகள் நடக்காமல் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும். இதை தாண்டி நாமளும் விழிப்புணர்வோடு இருந்து நம் பெண் பிள்ளைகளை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். பத்திரமான நம்ம கைக்குள்ளே வச்சு பார்த்துக்க முடியாது. அப்படி பார்த்துக்கிட்டோன்னா அதுவும் ஒரு உரிமை மீறல் ஆகிடுது. இது எப்படி தான் சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் நம்ம ஒருத்தரும் மாறணும் அப்படின்றது உண்மைதான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான வார்த்தைகளை உபயோகிக்கிறதுல நாம் நிறைய உபயோகிக்கிறோம். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும். அந்த விஷயங்களில் அதுவும் ஒரு பெண் அடிமை தானே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெண்ணை மையப்படுத்தி ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துகிறதும் ஒரு அடிமைத்தனம் தான். பெண்ணை மட்டும் ஏன் நம்ம அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம், கீழ்த்தரமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்றது அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். இந்த மாதிரி அரசாங்கம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாலும் நாமும் நிறைய விஷயங்களில் மாறணும் அப்படின்றதுல நாம் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். விமென்ஸ்க்கு நிறைய அவேர்னஸ் கொடுங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, SOS ஆப்பை பெண் பிள்ளைகளுக்கு பயன்படுத்த சொல்லித்தாங்க. இது மூலயமா பெண்களுடைய பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி நிறைய திட்டங்கள் மூலயமா பெண்களுடைய பாதுகாப்பை, பெண்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நிறைய திட்டங்கள் அரசாங்கம் கொண்டு வராங்க. இது எல்லாமே பெண்களுக்கு கொண்டு போய் சொல்லித்தாங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கூட வேலை செய்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மாற்றம் வரும். இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த விஷயத்துக்கு சரியான ஒரு நடவடிக்கை அரசாங்கம் எடுத்து தக்க தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்றதில் எல்லோரும் நம்பிக்கை வைப்போம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.